இப்போ வந்து நான் வேலையிலேருந்து தொழிலுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த பிசினஸ்க்கான குவாலிஃபிகேஷன் மட்டும் எல்லாமே வளர்த்துருந்தாங்க அப்படின்னா, இந்த வருடம் தாராளமாக சுயதொழில் செய்யலாம். சரி அது ஃபர்ஸ்ட் ஹாஃபா, செகண்ட் ஹாஃபா அப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணலாம். ஏன்னா இவங்க லக்னத்துக்கு 10ஆம் வீட்ட குரு பார்க்குறாரு. ம். ஸோ தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். திருமணம், 2ஆம் திருமணம், குழந்தை பாக்கியம். நெறைய பேர் வந்து முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ம்ஹ்ம். வருடம் எனக்கு குழந்தை வந்துரும். ஏன்னா 5ல குரு வரார். ஸோ இவங்களுக்கு வந்து திருமண காலம் அப்படின்னா, இப்போ 4ல குரு இருக்காரு. அவரே வந்துட்டு ஓகே சுகஸ்தானத்துல தான் இருக்காரு. பட் இதுவும் நல்லா இருக்கு. இந்த 5ஆம் வீட்டுக்கு வரும்போது, இன்னுமே 100% திருமணம், மறுமணத்துக்கு ரொம்பவே நல்ல பீரியட் இந்த காலம் ஒண்ணு. 2வது குழந்தை பாக்கியம். இந்த நீண்ட நாளா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு, இது ஒரு வரமாய் கிடைத்த காலம் இது. இத சரியா பயன்படுத்திட்டாங்கன்னா, இது குழந்தை பாக்கியத்த குடுக்கும். காரணம் என்னன்னா, இந்த 5ஆம் வீடுங்கிறதே குழந்தை பாக்கியத்தை சொல்ற வீடு. அப்ப இவ்வளவு நாள் தாமதப்படுத்திக்கிட்டு இருந்த குரு, அந்த இடத்துல உச்சமாக வந்து அவரே குழந்தை பாக்கியத்த குடுத்துருவாரு.